இன்னைக்கு நேத்துக்கே இல்ல, பல வருஷங்களா மனிதர்கள் கூட பழக்கமான ஒரு உயிரினம் தான் நாய்கள். ஏன் இந்த உலகத்துல மனிதர்கள் செல்லப்பிராணியா அதிகம் வளர்க்குற உயிரினம் எதுன்னு கணக்கெடுத்தா கண்டிப்பா நாய்கள் தான் முதல் இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு மனிதர்களோட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஒன்னா நாய்கள் இருக்கு. அமெரிக்கால மட்டும் 9 கோடிக்கும் மேற்பட்ட நாய்கள் பெட்டா ஒரு குடும்பத்திலையும் இருக்கு. 450க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் இந்த உலகத்துல இருக்கு. அதுல இந்தியால மட்டுமே 200 வகையான நாய்கள் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்தியால இருக்கக்கூடிய 200 வகைகள் நாய்கள்ல வெறும் 10ல இருந்து 15 வகை நாய்கள் தான் இந்தியாவோடது. மீதி இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் எல்லாமே மத்த நாட்டோடது. லேப்ரடார், ஜெர்மன் ஷெப்பர்டு, கோல்டன் ரிட்ரைவர், பக் ஹஸ்கி, ராட்வீலர்னு மத்த நாட்டு நாய் வகைகள் தான் இந்தியால அதிகமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கொம்பை, அலங்கு மஸ்டிஃப்னு தமிழ்நாட்டு நாய் வகையும், புள்ளிக்குட்டா, விகான் ஷீப்டாக், பண்டிகோனான்னு பிற மாநில நாய் வகைகளையும் சேர்த்தா 10ல இருந்து 20 வகைகள் தான் இந்தியாவோடது. ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களால பழக்கப்பட்டது தான் நாய்கள். அதுவும் மனிதன் முதல்ல பழகின உயிரினமும் நாய்கள் தான். நாய்களை பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சென்டவுண்ட், மோப்ப சக்தி அதிகமா இருக்கும். இன்னொன்னு சைட்டவுண்ட், பார்வை சக்தி அதிகமா இருக்கும். இதுல நம்ம நாட்டு நாய்கள் எல்லாம் சைட்டவுண்ட், பார்வை சக்தி அதிகமா இருக்கும். அதுக்காக மோப்ப சக்தி இல்லையான்னு கேட்டா சென்டவுண்ட் அளவுக்கு இல்ல. இதனாலதான் நம்ம நாட்டு நாய்கள் எல்லாமே நிமிர்ந்து பாக்குற குணத்திலேயே இருக்கும். நாய்களால 67ல இருந்து 65,000 எச் அளவுக்கான சத்தத்தை கேட்க முடியும். இது மனிதர்களை விட அதிகமானது. நமக்கு எப்படி கைரேகைகள்லாம் வேற மாதிரி இருக்கோ அதே மாதிரி நாய்களுக்கும் அதோட மூக்கு கைரேகை மாதிரியே ஒரு நாய்க்கும் தனித்தனி அமைப்புல இருக்கும். அதே போல நாய்களோட மூக்கு எப்பவும் ஈரமாவே இருக்கும். தன்னோட மூக்க தரைக்கு நெருக்கமா வச்சு அடிக்கடி மோந்துட்டே இருக்கிறதுனால அதுல ஒட்டக்கூடிய மண்ணை அடிக்கடி தன்னோட நாக்கால சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். நாய்கள் இந்த மாதிரி பண்றதுனால நோய் பரவுறதையும் தடுக்க முடியுது. ஒருவேளை உங்களோட நாய் மூக்கு ஈரமா இல்லாம இருந்தா வெட்னரி டாக்டர் கிட்ட கண்டிப்பா காட்டுங்க. நாய்கள் எப்பவும் தன்னோட நாக்க வெளியே தொங்க போட்டுட்டே மூச்சு வாங்கும். பாக்குறதுக்கு சாதாரணமா மூச்சு வாங்குற மாதிரி தான் தெரியும். ஆனா தன்னோட உடல் சூட்டை கட்டுப்படுத்த தான் நாய்கள் அந்த மாதிரி பண்ணுது. அதே போல நாய்களுக்கு வியர்வைன்றது அதோட பாதத்துல தான் சுரக்கும். மனிதர்கள் மாதிரியே நாய்களுக்கும் தூங்கும் போது கனவு வரும். அதனாலதான் நாய்கள்லாம் பார்த்திருப்பீங்க, தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பல ரியாக்ஷனை கொடுக்கும். நாய்களுக்கு பார்வை திறன் அதிகமா இருக்கிறதுனால அதுங்களால வண்ணங்களையும் பார்க்க முடியும். ஆனா என்ன, ப்ளூ எல்லோ ஷேட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா தெரியும். நாய்கள் எப்பவும் தங்களோட உரிமையாளரை பார்த்தாலே துள்ளி குதிச்சு ஒரு அலப்பறையே பண்ணிடும். அது நீங்க வளர்க்கிற நாயின்றதுனால மட்டும் இல்ல, ஹாப்பி ஹார்மோன் என்ற ஆக்சிடோசின் நாய்களுக்கு அதிக அளவு சுரக்கும். இதனாலதான் நீங்க வளர்க்கக்கூடிய நாய்கள் உங்களை பார்த்ததுமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. நாய்கள்னாலே குறைக்கிறது தான், அதுவும் நைட்ல சொல்லவே தேவையில்ல. 2 நாய் சேர்ந்து மாறி மாறி குறைச்சா சத்தமா கத்துதுன்னு நினைச்சிக்காதீங்க. அதுங்களுக்குள்ள பேசிக்க 100க்கும் மேற்பட்ட குறைக்கிற சத்தம்ன்றது தனித்தனியா இருக்கு. அப்போ உங்க நாயும் உங்களை பார்த்து குறைச்சா அது உங்ககிட்ட பேசுது. நாய்களை நேசிக்கிறத தாண்டி மனிதர்கள் வேட்டைக்காகவும் போர்களுக்காகவும் தெய்வீகமாகவும் பயன்படுத்தி இருப்பாங்க. எகிப்து, கிரீஸ் நாகரிகத்துல நாய்களை ஒரு தெய்வமாவே பார்த்தாங்க. நாய்கள்லயே பழமையான நாய் இனம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சலுக்கு இனம் தான். ஓநாய்களுக்கும் நாய்களுக்குமே எப்பவுமே ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 99.9% ஒத்து போகும். ஓநாய்கள்ல இருந்து நாய்கள் பரிணமிச்சிருக்கலாம். நாய்கள்லாம் ஒண்ணு கடிக்கிறத நாம பல இடங்கள்ல கவனிச்சிருப்போம். தேடி போய் இடங்களை தேடி காலை தூக்கும். தன்னோட எல்லையை குறிக்க தான் அந்த மாதிரி பண்ணுதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி நாய்களுக்கு பூமியோட காந்த விசையை நல்லாவே உணர முடியும். அதையும் தாண்டி நில அதிர்வை முன்னாடியே கணிச்சு சில நொடியில தன்னோட உரிமையாளரை நாய் காப்பாத்தின வரலாறும் இருக்கு. மனிதர்களோட பல வருஷம் பழக்கம் இருக்கிறதுனாலயே நாய் பல விஷயங்களை பழகி இருக்கு. தன்னோட உரிமையாளர் சோகமாவோ இல்ல அது கூட ஃப்ரெண்ட்லியா இல்லாம இருந்தாலோ நாய்களும் அதை நினைச்சு டிப்ரெஷன் ஆகிடும். இத செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக்கையும் ரசிக்க கூடியதுதான் நாய்கள். கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் கேட்டாருன்னா அமைதியா வேற எந்த கவனமும் செலுத்தாம மியூசிக்க மட்டுமே கேட்கும். நாயோட உரிமையாளர் அழுதா அந்த கண்ணீரோட வாசத்தை கூட கரெக்டா நாயால உணர முடியும். எல்லாத்துலயும் மனுஷனை விட ஒரு படி மேலதான் நாய்கள் இருக்கு. பற்கள் கூட 32ன்னு இல்லாம 42 இருக்கு. பொதுவாவே நாய்கள் வளர்க்குறவங்க டிப்ரெஷன்ல இருந்தா அதுக்குள்ள முழுசா மூழ்கிடாம இருக்காங்க.
அவங்களோட ஆயுட்காலமே அதிகமா இருக்குன்னு நிரூபிச்சும் இருக்காங்க. ஒரு 2 வயசு குழந்தைகள் கிட்ட இருக்க அறிவுத்திறன்ன்றது நாய்கள் கிட்டயும் இருக்கு. நாம பேசி பழகிற பல சொற்களை அதுங்களால ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இருக்கிற விலங்குலேயே நாய்களுக்கு தான் ஒரே நேரத்துல வாசனையையும் சுவையையும் உணர முடியும். அதனாலதான் உரிமையாளர் கிச்சன்ல ஏதாவது சுவையான உணவு செஞ்சா அது என்ன உணவுன்னு வாசனையிலேயே தெரிஞ்சு கிச்சன்ல வந்து உக்காந்துருவாரு. தன்னோட வால் அசைவால உணர்வையும் நாய்களால வெளிப்படுத்தும். நாய்கள் எப்பவுமே ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு விலங்கு. அது மட்டும் இல்லாம தன் கூட யாரும் விளையாட இல்லாத நேரத்துல நாய்கள் அதோட வாழையே சுத்தி சுத்தி வந்து விளையாடும். நீங்களும் நாய் வளர்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய நாய் அதோட வாழையே சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா அது கூட விளையாட யாரும் இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறதுலயே பொறாமப்படுற பெட்னா நாயை அடிச்சிக்க முடியாது. நீங்க மத்த நாயை கொஞ்சினாலும் இல்ல வீட்டுக்கு வரும்போது வேற நாயை கொஞ்சிருந்தாலும் துல்லியமா கண்டுபிடிச்சிடும். தன்னோட பொறாமைய அழகா வெளிப்படுத்தும். நாய்கள் மனிதர்கள் கூட பல வருஷம் வாழ்ந்தாலும் அது இருக்கிற மாதிரியே ஏத்துக்க இன்னமும் மனிதர்களால முடியல. அழகுக்காக அதோட காதை கட் பண்றது, வேட்டைக்காக அதோட வாலை கட் பண்றதுன்னு தனக்கு பிடிச்ச மாதிரியே நாயை மாத்திக்க நினைக்கிறாங்க. இதோட விளைவா சில நாய் வகைகளுக்கு அதோட ஒரிஜினல் உருவன்றது போக போக கிடைக்காம கூட போகும். கண்டிப்பா இந்த வீடியோல நாய்களை பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கும் நாய்களை வளர்க்க பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெட் லவர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு உயிரின வீடியோல நாம சந்திக்கலாம்.